மூச்சு தான் இவ்வளோ பெரிய உடம்பையும் அஞ்சு லிட்டர் பாலும் கறக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குட்டியா? ஆனால் இதோட குழந்தை ஓடி வந்தனால தான் சார் நமக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட தேவன் நம்பர் 2 பாரக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கிற இன்னைக்கு இங்கே வந்து ஒரு பசுமாட்டை புலி வந்து அடித்து கொண்டுருக்குது. இது வந்து 16வது பசுமாடு, பால் தரக்கூடிய 16 இன்னைக்கு 16வது பசுமாடை புலி அடித்து கொண்டுருக்கு. இந்த புலியை பிடிக்கிறதுக்கு பல இடத்துல கூண்டு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதுவரை புலி வந்து மாட்டல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பால் தரக்கூடிய பசுமாடை புலி அடிச்சதுனாக்க வனத்துறை சார்பாக 30,000 ரூபா மட்டும் இழப்பீடு தர்றாங்க. இந்த இழப்பீடு ஒரு கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு கூட இன்றைக்கி ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு கூட இந்த இழப்பீடு பத்தாது. இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசுக்கிட்ட பல முறை எழுத்து மூலமாக நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறேன். வனத்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்கிட்ட கூட இது சம்மந்தமாக பேசியிருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாத இந்த ஊரில் இந்த மாதிரி இப்போ இவர் பேர் வந்து முத்துமாதன், அந்த பசு மாடை வச்சு தான் அவர் பழைச்சிட்ருக்கிறாரு. இப்போ அந்த பசு மாடு இறந்துருச்சு. எனவே வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, 16வது பசு மாடை பழி எடுத்துருக்கிற இந்த புலியை உடனடியாக கூண்டு வச்சு பிடிக்கிறதுக்கு உண்மையான நடவடிக்கையை வனத்துறை எடுக்கணும். இல்லைன்னா மக்களை திரட்டிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரி ஒரு புலி வந்து பசுமாட்டை கொண்டுச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய இழப்பீடை வந்து 1 லட்சமாக மாற்றி கொடுக்கணும். இதை சட்டமன்றத்தில் எழுத்து மூலமாக பேசியிருக்கேன், கோரிக்கையை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஸ்பாட்டில் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 75,000 ரூபாயாவது ஒரு பசுமாட்டு கொடுக்கணும். ஆனால் 1 லட்ச ரூபா கொடுக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வனத்துறை இந்த பசுமாடை பிடிக்கிறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கலைனாக்கா, மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தாக்க, புலியை உடனடியாக பிடிக்கிறது நடவடிக்கை எடுக்கலைனாக்கா, மீண்டும் இதேமாதிரி ஒரு சம்பவம் நடந்தாக்க நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்பதை எச்சரிக்கையாக வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.